சங்கர் சங்கர் வாப்பா உள்ள வா. என்ன அங்கே நின்னுட்ட? உள்ள வா. சங்கர் இல்லையாமா? பக்கத்துல மெக்கானிக் ஷெட் வரைக்கும் போயிருக்கான். நீ உள்ள வந்து டிஃபன் சாப்பிடுப்பா, இப்ப வந்துருவான். பாப்பா இல்லம்மா, ஒரு முக்கியமான வேலை இருக்கு. எனக்கா ஒரு ஃப்ரெண்ட் டிரைவிங்ல காத்துட்டு இருக்கான். நாங்க வெயிட் பண்றேன். சங்கர் வந்து வர சொல்லிடுறீங்களா? சரி. தேங்க்யூ. நீ இன்னும் கிளாஸுக்கு போல? இல்லம்மா, இதோ போறேன். எப்படி இருப்பா காலேஜ்ல? நைஸ் டே. எதுக்காக ஊரை விட்டு மெட்ராஸ் வந்து இப்படி தனியா? உனக்கா சிறுவாணி அருவிக்கிட்டே ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் நான் கட்டிருப்பேனே. அப்படி படிக்கிறது எனக்கு இஷ்டம் இல்ல. வாட்ஸ் ராங்? நீ படிக்கவே வேண்டாம். இப்ப கூட டெக்ஸ்டைல் ஆபரேஷன்ல ஜாயிண்ட் எம்டியா நீ பொறுப்பேற்றுக்கலாம். இந்த சிரிப்புக்கு என்ன அர்த்தம்? இன்னொன்னு, இன்னைக்கு ஈவினிங் நம்ம எல்எஸ்பி மில்ஸ் பையன் ராம்குமார்ல, ஆமா, அவனோட வெட்டிங் ரிசப்ஷன். அப்படியா? கண்டிப்பா வரணும்னு சொல்லிருக்காரு. நீயும் கூட வர சாயந்தரம் 6 மணிக்கு. ஓகே. ஹலோ வசந்த். வெண்ணிலவே வெண்ணிலவே வெட்டம் ஏனம்மா? ஹலோ சார், ஹவ் ஆர் யூ? என்ன வசந்த், என்ன இது? கல்யாண வீட்டுல வந்து கூட ஒரே டல்லா இருக்க. நதிங் டாட். எனிதிங் ராங்? இல்ல, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. ஐ அம் ஆல்ரைட். வெட்டம் ஏனம்மா? என் நினைவில் உன் நினைவே சொர்க்கந்தானம்மா. சின்ன மூக்குத்திப்பு வரும் முதல் நீங்க தண்ணி ஊத்துங்க. மேடம், உங்களுக்கு என்ன வேணும்? பாலாற்றில் நீராட. ஹலோ, நான் வசந்த் பேசுறேன். நீங்க யாரு? நான் தான் பிரியா பேசுறேன். உடனே ஏன் தலையில கைய வைக்கிறீங்க? your voice ரொம்ப டிஸ்டர்பிங்கா இருக்கா? அப்படி ஒண்ணும் இல்ல. எங்க இருந்து பேசுறீங்க? இந்த yellow coat violet pant உங்களுக்கு ரொம்ப எடுப்பா இருக்கு. It's really nice. எங்க இருக்கீங்க? அப்படியே உங்க இடது பக்கம் திரும்பி ஸ்ட்ரைட்டா பாருங்க. அது சரி, நீங்க எப்படி இந்த கல்யாணத்துல? மாப்பிள்ளை எங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட். பொண்ணு நீனா என்னோட கிளாஸ்மேட். அப்படியா? ஆமா, ஏன் ஒரே டென்ஸ்டா இருக்கீங்க? நான் இப்ப பிஸியா இருக்கேன், அப்புறம் பேசுறேன். வசந்த், டாட் கம்மியா. இவர் தான் மிஸ்டர் சின்னமுத்து. என்னப்பா அப்படி பார்த்துட்டே இருக்க? இவரை பத்தி எவ்வளவு வாட்டி உங்கள்கிட்ட நான் சொல்லிருக்கேன். He is my good friend. ஹலோ சார். நம்மளோட பெரிய ஆளு, ஆனா பாக்குறதுக்கு அப்படி இல்ல பாரு. அப்படியெல்லாம் இல்லப்பா. இவரோட பொண்ணு ஆனந்திய என்னோட மருமகள் ஆகணும்னு ஆசைப்படுறேன். வெரி பியூட்டிஃபுல் கேர்ள். உனக்கு ரொம்ப பிடிக்கும். What do you say? என்னப்பா ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிற வசந்த்? சார், வெளியில எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. நீங்க இருந்துட்டு வாங்க, நான் வரேன் சார். சரிப்பா. வசந்த், டேய் வசந்த், டேய் எங்கடா இருக்க? ஹலோ சங்கர். நீங்க? ஐ எம் மனோகர். ஓ, வசந்த் டாட்.
சார் ஐம் சாரி, நீங்க ஊர்ல இருந்து வரீங்கன்னு சொன்னா மறந்துட்டேன். glad to meet you. Glad to meet you too. Come on, sit down. இல்ல பரவாயில்ல. Come on, sit down. Thank you. உங்க ஃப்ரெண்ட்ஷிப் பத்தி வசந்த் நிறைய சொல்றேன். உங்களை ரொம்ப ஃப்ரெண்ட்லியான ஃபாதர்னு வசந்த் சொல்லுவான். அவன் சொன்னது உண்மைதான். ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒண்ணு சேர்ந்தா பெத்தவங்களை பத்தி கூட பேசுவீங்களா? என்ன அப்படி சொல்லி நேரமாச்சு. சரி நான் வரேன். லக்கேஜ்ல வண்டி லோட் பண்ணு. சரிங்க. இன்ஃபேக்ட் நானும் வசந்தும் கோயம்புத்தூருக்கு வந்து உங்களை மீட் பண்ணிட்டு இருந்தோம். சங்கர், அப்பா கிட்ட நீ இன்ட்ரோடியூஸ் ஆயிட்டியா? இன்ட்ரோடக்ஷனா? நாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம்ல. வசந்த், டிராவல் ஏஜென்சிக்கு ஃபோன் பண்ணி டிக்கெட் வந்துருச்சான்னு பாருப்பா. ஓகே டாட். இத்தனை வரைக்கும் சங்கர் அவனுக்கு எதுவும் வேணும்னு என்ன கேட்டதே இல்லை. அப்படியே அவனுக்கு தேவைப்பட்டா கூட நானே புரிஞ்சுக்கிட்டு அவன் கேட்கறதுக்கு முன்னாடியே அவனுக்கு வாங்கி கொடுத்துருவேன். ஆனா இப்ப அவனுக்கு என்ன பிரச்சனைன்னு எனக்கு புரியல. நான் எப்ப கேட்டாலும் டோன்ட் வரி டேட், ஐம் ஆல்ரைட் டேட்னு சொல்றான். சில விஷயங்களை பேரண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணிக்க முடியலனாலும் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஈஸியா ஷேர் பண்ணிப்பாங்க. நீங்க அவனுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டா இருக்கிறதுனால கொஞ்சம் அவனுக்கு என்ன ப்ராப்ளம்ங்கிறது விசாரிங்களேன். நீங்க கவலைப்படாதீங்க, என்கிட்ட சொல்லிட்டீங்கல்ல, நான் பாத்துக்கிறேன். நீங்க புறப்படுங்க. தேங்க்ஸ். இவன் மெட்ராஸ்ல தனியா இருக்கானே அப்படின்னு ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தேன். ஆனா எனக்கு பதிலா இங்க ஒரு மனோகர் இருக்கான்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வரேன். அப்பா ஃப்ளைட் டைம் ஆகுது, வாங்க போலாம். நான் கிளம்புறேன், நீங்க காலேஜ்க்கு போறீங்க. உடம்ப பாத்துக்க. ஓகே சரிப்பா. வரேன் சங்கர். ஓகே. ஒரு நிமிஷம். உனக்குள்ள ஏதோ பிரச்சனை இருக்குமோன்னு உங்க அப்பா ரொம்ப கவலைப்படுறார். அந்த லவ் மேட்டரா? பொண்ணு எங்க இருக்கா? எங்க இருக்கா? நான் மட்டும் லவ் பண்ண போதுமா? அவளுக்கு எவ்வளவு லவ் இல்லடா. நான் சொன்னேன்டா, லவ் வேணான்னு சொன்னேன். லவ் சாவடிக்கும்டா. நம்மள மட்டும் இல்ல, நம்மளை சுத்தி இருக்கிற எல்லாருமே உயிரோட சாவடிக்கும். வாடா, காலேஜ் நேரமா. சரிம்மா. டேய் நான் வரல, அதுக்குள்ள என்ன அவசரம்? வலிக்குதாடே. இதுவா பாத்து. என்னப்பா என்னாச்சு? நொண்டிக்கிட்டே வர்ற? என்னடா கால்ல? ஒண்ணு இல்லம்மா, வண்டி ஸ்கிட் ஆகி கால் பேசிருச்சு. 80s போட்டு கட்டு போட்டுருக்கு. கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தா சரியாயிடும். இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலையே. பிரியா கம்ப்யூட்டர் சென்டர்ல போன் பண்ணிருந்தாடா. அங்க ரோடெல்லாம் ஒரே கலாட்டாவா இருக்குதான். ரவுடி கும்பல் வந்து கடையெல்லாம் அடிச்சு நொறுக்கிட்டு இருக்காங்களாம். பஸ் ஆட்டோ எதுவுமே ஓடலையாம். உன்னை அனுப்பி கூட்டு வர சொல்லலாம்னு நினைச்சா நீ இப்படி கட்டோட வந்து நிக்கிறியே, எனக்கு ரொம்ப பயமா இருக்குப்பா. வசந்த், போய் பிரியாவை கூட்டு வா. பிளீஸ்பா, கொஞ்சம் சீக்கிரமா போய் கூட்டு வந்துறேன். போட மெதுவா. மௌனம் வருதுமா? இல்லையே. எதுவும் பேசாம வரீங்களேன்னு கேட்டேன். உங்ககிட்ட பேசணும். வண்டியை நிறுத்த முடியுமா? வண்டியை நிறுத்த முடியுமா முடியாதா? சொல்லுங்க. உங்களுக்கு ஏதாவது முக்கியமான வேலை இருக்கா? இல்ல, உங்க வீட்டுல வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. நானும் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கேன். நீங்க பழைய வசந்த் இல்ல,
உங்க போக்குல நிறைய மாற்றம் இருக்கு. இல்ல, நான் எப்பவும் போலதான் இருக்கேன். இப்பெல்லாம் நீங்க என்கிட்ட ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. என் மேல என்ன கோவம்னு சொல்லுங்க. ரிசப்ஷன்ல வேணும்னே நான் அவாய்ட் பண்ணிட்டு போயிட்டீங்க. ஏன் இப்படி நடந்துக்கிறீங்க? அன்னைக்கு ராத்திரி பூரா நான் தூங்கல தெரியுமா? ஏன் என்ன சுத்தி சுத்தி வந்தீங்க? இப்ப ஏன் விலைக்கு போறீங்க? நாளைக்கு நடந்துட்டது தப்புதான். போலீஸ் கிட்ட உங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லிருக்க கூடாது. அதனால என் மேல கோவம்னா என்ன மன்னிச்சிருங்க. அப்ப என் நிலைமை அப்படி. பிரியா, எனக்கு யார் மேலயும் கோவம் இல்ல. ஏன் இதை பத்தி பேசுறீங்க? நீங்களே ஏதோ கமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்க. மனசு போட்டு இல்லாத இருக்கணும் சொல்லி என்ன விட்டுருங்க. இல்லையா விட்டுட்டு கூட போறடா. முடியா. நான் கேட்ட கேள்விக்கு பதில் கிடைக்காம இங்க இருந்து வரதால தோடா ஏதோ பிரச்சனை போலுக்குது. சூழ்நிலை சரியில்லை. தீர்த்துருவோம், பாத்துருவோம். என்ன சொல்றான் பாப்பா? முடிச்சிட்டு முடியாதுங்கறானா இல்ல முடியாதுங்கறானா? முடிவா என்னதான் சொல்றான்? பார்த்தா பஞ்சாப் குட்டி மாதிரி சோக்கா கீரை. பிரச்சனை என்னங்கறத சொல்லு, சால்வ் பண்ணிடுவோம். பிரச்சனை என்னன்னு தெரியாத உனக்கு? நாட்டு வைத்தியத்தையும் நாடி பாக்குறதையும் கில்லாடி பரம்பரைல வவுத்த தடவை பார்த்தே சொல்லுவேன். இவங்க என்ன சொல்றாங்க? இவங்க வேற தமிழ் பேசுறாங்க. தோடா தமிழ் போல கம்னு கடை. மாசம் எத்தனைன்னு பாத்துருவோமா? ஒரே ஒரு தடவை பாத்துறேன். வாங்க போலாம். வாங்க தம்பி. அம்மாங்களா? அம்மா, இது தங்கச்சி. வசந்த் இருக்கல? மேல இருக்காரு. வாங்க.
இந்த வசந்த பாருமா இவ்வளவு பெரிய வீட்டுல தனியே தங்கிட்டு இருக்கான். ரொம்ப அழகா கட்டியிருக்காங்கப்பா. படிக்கிறதுக்கு அவங்க அப்பா கட்டி கொடுத்த கெஸ்ட் ஹவுஸ் இது. அப்ப கோயம்புத்தூர்ல வீடு எப்படி இருக்கும் யோசிச்சு பாரு. சங்கர், வாட் a surprise. வாங்க உட்காருங்க. கோயிலுக்கு வந்தோம், பக்கத்துல தானே உங்க வீடு, பாத்துட்டு போலான்னு